வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் 2025ல நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான் ஃப்ரெண்ட். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரிவிஷன் பண்றது. செகண்ட் என்ன அப்படின்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது. இதை ரெண்டுத்தையும் பண்ணக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா தேர்வுல வெற்றி அடையலாம். பல மாணவர்கள் இதை சரியா பண்ணாததுனால தான் என்ன பண்றாங்கன்னா அகைன் அண்ட் அகைன் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல தோல்வியோட காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த தோல்வியில இருந்து இதை வெற்றியா மாத்தணும் அப்படின்னா இந்த பயணத்தை வெற்றி பயணமா 2025 ஆண்டு மாத்தணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா ரிவிஷன் பண்ணணும். ஸோ இப்போ ரிவிஷன் பண்றது அப்படின்றது பல மாணவர்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா புதுசு புதுசா படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதே நேரத்தில் படிச்சதே திருப்பி படிக்கிறதுக்கு போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னலா உங்க மேல யாரும் ப்ரெஷர் போடாதனால தான் என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட்டை தள்ளி போட்டுட்டே போறீங்க மாணவ மாணவிகள். ஸோ அப்படி தள்ளி போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பரான டெஸ்ட் பிராக்டிஸ் இல்லாதனாலையும் நமக்கு தேர்வுல தோல்வியில முடியறது காரணமா இருக்கு. ஸோ அப்போ உங்களை ரெகுலரா ரிவிஷன் பண்ண வைக்கிறது, அந்த வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்மளுடைய அகாடமியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ விளக்கத்தை கொடுக்க போறேன். ஸோ டெய்லி கிளாஸ் அப்படின்றது இப்போ டே 1 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸ் நடக்குது அப்படின்னா அடுத்த நாள் டே 2 வரும்போது வந்த உடனே உங்களை பார்த்து நான் முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்கன்னு கேட்பேன். அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பாதி பேர் தான் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, பாதி பேர் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பல காரணம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அன்னைக்கே என்ன பண்ணுவோம்னா டே 1ல நடந்தது கிளாஸ் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி டே 2ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்ல ரேங்க் யார் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் எடுத்தீங்கன்னு சொல்லி சொல்லுவேன். அதுல ஒரே மார்க் எடுத்த 4-5 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க. செகண்ட் ரேங்க்லயே பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்தவங்க 4 பேர் இருப்பாங்க. அண்ட் தேர்ட் ரேங்க்ல 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ மற்ற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பேர் அதுல வரல, முதல் 3 இடத்துல வரல அப்படின்னும் போது ஒரு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் தோன்றும். ஓஹோ, மற்றவங்க எல்லாம் படிக்கிறாங்க, நம்ம படிக்காம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 3 வரும்போது டே 1 டே 2 இது ரெண்டுத்தையும் நீங்க படிச்சுட்டு வரணும், ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுல இருந்து டெய்லி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அனுப்பும்போது சொல்லுவேன். ஸோ அப்போ டே 3ல வரும்போது அகைன் இதே கேள்வி கேட்பேன். யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு பாதி பேர் இதே தான் சொல்லுவாங்க, ரிவிஷன் பண்ண பாதி பேர் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் டே 3லயும் என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் போட்டு மார்க் எல்லாருடைய மார்க் வரும். பட் டாப் 3ல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் 3 ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய பேர் சொல்லிட்டு அந்த கிளாஸஸ் கொண்டு போகும். அந்த டே 4 போகும்போது இந்த பாதின்றது ஒரு 60-70% ஆகும். அந்த டே 4 அந்த டே 5 டே 6 வரும்போது எல்லாருமே ரிவிஷன் பண்ணிடுவீங்க. ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ரிவிஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னு டார்கெட். சரி, இதெல்லாம் பண்ணிடும் சார். பண்ணிட்டு அந்த வீக் டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் நீங்க டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டே வரும்போது அந்த 60 டே படிச்சுட்டு அது அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி படிச்சாலும் ரிவிஷன் பண்ணும்போது முதல் நாள் இதை 5 தடவை ரிவிஷன் பண்ணிருப்பீங்க, ரெண்டாவது நாள் இதை 4 தடவை ரிவிஷன் பண்ணிருப்பீங்க, மூணாவது நாள் பாத்தீங்கன்னா எடுத்தது 3 தடவை பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு அந்த சண்டே நீங்க டெஸ்ட் எழுதும் போது அந்த டெஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ முதல் வாரம் படிக்கிறது எனக்கு எக்ஸாம் கிட்ட ஞாபகத்தில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பல இடத்துல நம்மளை காலி பண்றது என்னன்னா இந்த ஃபெயிலியர் மாடலான டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சிருவாங்க. அப்போ முதல் வாரம் படிச்சது நீங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா எங்க போவீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்கவே செய்வீங்க. அப்போ எல்லாமே புதுசா படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் இங்க நம்ம அகாடமியில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வாரம் நடந்த போர்ஷன் ரெண்டாவது வாரம் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போது அதையும் நீங்க ரிவிஷன் பண்ண சொல்லி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் டெய்லியும். அண்ட் ரெண்டாவது வாரம் நீங்க சண்டே டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆகும்னா முதல் வாரம் ரெண்டாவது வாரம் ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷனா இருக்கும். ஸோ அப்போ மாணவர்கள் அந்த ரேங்க் அப்படின்றதுல நம்ம மார்க் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முதல் வாரத்துக்கான கண்டென்ட் புக்ல நீங்க படிச்சிருப்பீங்களா அதை ரெண்டாவது வாரமும் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க கூட சேர்த்து. அண்ட் ரெண்டாவது வாரம் பேரலா நடக்கக்கூடிய கண்டென்ட் ரிவிஷன் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் போதுமான டைம் இருக்குமா? டெஃபினட்டா போதும். ஜஸ்ட் நம்ம கிளாஸ் 2 மணி நேரம் தான் எடுக்கிறோம், அதை ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் போதும். அண்ட் முந்தின வாரம் நடந்ததை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். ஸோ டோட்டலா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் படிச்சா போதும். நம்ம ரெகுலரா அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு ரெண்டாவது வாரம் டெஸ்ட் எழுதும் போது முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அப்போ மூணாவது வாரம் இப்படியே நம்ம 4 மாதங்கள் 16 வாரம் அப்படின்னும் போது முதல் வாரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம டார்கெட் 140 அப்படின்றத அச்சீவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.